கணவரிடம் இருந்து தாய்க்கு வந்த வாட்ஸ்அப் மெசேஜ். பதறி அடித்துக் கொண்டு மகளின் புகுந்த வீட்டுக்கு சென்ற போது அதிர்ச்சி. கணவன் வீட்டில் உயிரற்ற உடலாய் கிடந்த இளம் பெண்ணை பார்த்து கதிகலங்கி நின்ற உறவினர்கள். கர்ப்பிணியின் விபரீத முடிவிற்கு யார் காரணம்? கடைசியாக தாய்க்கு அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜில் இருந்தது என்ன? வீட்டில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சோஃபால உட்கார்ந்திருந்த பெண் ஒருத்தங்க தன்னுடைய செல்போனை எடுத்து கேஷுவலா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தன்னுடைய மகள் ஃபசீலா கிட்ட இருந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மகள் என்ன அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சுக்க அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தப்போ அவங்களுடைய ஈரக்குலையை நடுங்கி போயிருச்சு. மெசேஜை பார்த்த அடுத்த செகண்டே மகளுடைய செல்போனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா கால் போகவே இல்லை. பதற்றத்தோட உச்சிக்கே போன அந்த பெண் பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு மகளுடைய புகுந்த வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க அங்க போய் பார்த்தப்போ ஃபசீலா தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் ஃபசீலாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்போ ஃபசீலாவுடைய அம்மா, என் பொண்ணு கடைசியா எனக்கு அனுப்புன வாட்ஸ்அப் மெசேஜை பாருங்க சார், அதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும்னு சொல்லி இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த வாட்ஸ்அப் மெசேஜை போலீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை ஆண்டுகளா ஃபசீலா அனுபவிச்ச ரண கொடூரங்களை பத்தி போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. கேரளா திருச்சூர் பக்கத்துல உள்ள வெள்ளாங்குளர் பகுதியை சேர்ந்த 23 வயசான ஃபசீலாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த நௌஃபலுக்கும் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 வயசுல ஒரு மகன் இருக்கான். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் நௌஃபல் ஃபசீலாவை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டதாவும், ஆனா அதுக்கப்புறம் கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சதாவும் சொல்லப்படுது. புகுந்த வீட்டுல பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்த ஃபசீலா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கணவர் நௌஃபல் மட்டுமல்ல, மாமியார் ராம்லாவும் சேர்ந்து அந்த இளம் பெண்ணை துன்புறுத்தி இருக்காங்க. வார்த்தைகளால டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த கணவனும் மாமியாரும் ஒரு கட்டத்துல அடிச்சு உதைச்சு உடல் ரீதியா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இத பத்தி தன்னுடைய பெற்றோர்கிட்ட மூச்சே விடாம எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ளேயே போட்டு புதைச்சிருக்காங்க அந்த இளம் பெண் ஃபசீலா. இதுக்கிடையில ஃபசீலா 2வது முறையா கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. ஆனாலும் கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம ஃபசீலாவை தொடர்ந்து துன்புறுத்தி இருக்காங்க. புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் வேணும், நகை வேணும், அதெல்லாம் உங்க அம்மா வீட்டுல போய் வாங்கிட்டு வா, இல்லனா நீயும் உங்க அம்மா வீட்லயே போய் இருந்துக்கோன்னு நௌஃபலும் அவங்க அம்மா ராம்லாவும் சேர்ந்து ஃபசீலாவை படாத பாடுபடுத்தி இருக்காங்க. எங்க அம்மாவால எவ்வளவு பண்ண முடியுமோ அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க, நீங்க கேட்கிற அளவுக்கு பணம் நகையெல்லாம் எங்க அம்மாவால கொடுக்க முடியாதுன்னு ஃபசீலா திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான மாமியார் ராம்லா கர்ப்பிணி மருமகளுடைய வயிற்றிலேயே எட்டி உதைச்சிருக்காங்க. இந்த கொடுமையை பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நௌஃபல் எங்க கிட்டேயே திமிரா பேசுறியான்னு சொல்லி ஃபசீலாவுடைய கையை உடைச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கேட்ட பணம் நகை வரலன்னா இங்கேயே கொன்னு புதைச்சிருவோம்னு நௌஃபலும் அவங்க அம்மா ராம்லாவும் மிரட்டி இருக்காங்க. இந்த கொடுமைகளை தாங்கிக்க முடியாம மனசுடைஞ்சு போன ஃபசீலா கணவனும் மாமியாரும் பண்ண கொடுமைகளை பத்தி தன்னுடைய அம்மாவுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அடுத்து தன்னுடைய மகனுக்கு முத்தம் கொடுத்தும் தட்டி கொடுத்தும் தூங்க வச்சுட்டு தூக்குல தொங்கி உயிரை மாச்சிக்கிட்டாங்க ஃபசீலா. ஃபசீலா தன்னோட அம்மாவுக்கு அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜ்ல அவங்க எப்படியும் என்னை கொன்னுருவாங்க, அதுக்கு முன்னாடி நானே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் தூக்கு கயிறை கையில எடுத்திருக்காங்க. ஃபசீலாவுடைய தாய் கொடுத்த புகார் அடிப்படையில் போலீஸ் நௌஃபலையும் அவங்க அம்மா ராம்லாவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. கேரளாவில் ஜூலை 8ஆம் தேதி விபஞ்சிகா மணியன் புகுந்த வீட்டில் வரதட்சணை கொடுமை தாங்காம 1.5 வயசு மகளை கொன்னுட்டு தானும் உயிரை விட்டுட்டாங்க. அதே மாதிரி கடந்த 21ஆம் தேதி கொல்லத்தை சேர்ந்த அதுல்யாங்கிற இளம்பெண் தன்னுடைய கணவரும் கணவர் வீட்டாரும் வரதட்சணை கேட்டு பண்ண டார்ச்சர் தாங்காம சார்ஜாவில் உள்ள கணவர் வீட்டில் வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கேரளா மாநிலத்துல சமீப காலமா வரதட்சணை கொடுமைகளும் அதனால இளம் பெண்கள் உயிரை மாச்சுக்கிற சம்பவங்களும் அதிகரிச்சுக்கிட்டே போறது அங்க உள்ள மக்களை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு.